வாங்க சீக்கிரம் வாங்க. என்ன தூக்கி போயிட்டு இருப்ப தண்ணிய. சரி வா. பாத்துறங்க. கடலக்காய் இல்லை, கொள்ளுக்காய். இதுதான் கொள்ளுக்காய் செடி. கொள்ளு செடிங்கிறது இப்படித்தான் இருக்கும். காய் பாரு நல்லா காஞ்சி போச்சு, 1 நேரம் பச்சையா இருக்குது. நல்ல மழையார மழை பெஞ்சிருந்தா நல்லா முத்து முத்தா இருக்கும். கொஞ்சம் மழைக்கு பாதுகாசி, அதனால கொஞ்சம் சாவடையா இருக்குது. கொள்ளுக்காய் பிஞ்சு இப்படித்தான் இருக்கு. பூவு இப்படித்தான் வைக்கி. நல்ல மழை பெஞ்சிருந்தா இந்த மாதிரி ஊறும் காய். மழையார மழை பெஞ்சிருந்தா செடி நல்லா கிண்ணுன்னு இருக்கு. இது மழைக்கு பாதுகாசாரங்காட்டிதான் முறையா போயிடுச்சு செடி. காடு ஃபுல்லா பறந்து போயிடும். நல்லா பூ பிடிக்கிற சமயத்துல மழை இல்லாத போச்சு. நல்லா காந்த காய பார்த்து போடி பிடியா. சரியாயா. ஐயா போதுமா? வாய் போடா. போதுமா? போதும். பிக்கி என்ன பிக்கி? தலைமாலை வைக்கிட்டா? கொட்டி விடாத. இங்க காலில் கொடி மாட்டி கொட்டி போடுவேன். போதும் போங்க போலாம். கொட்டி விடாத. பிடிச்சிக்க கொட்டி விடாத. அங்க பாத்து போ. बोल बहुत महंगा बोल माया यहाँ पर हाँ சரி இதுல சரியா ஆயா? இதை கொண்டு ஜாலியில் கொட்டி. சரியா? அள்ளிட்டு வா அதை அள்ளிட்டு வா. சரி அட இப்படி அள்ளிட்டு போங்க. இது எதுவுமே வேண்டாமா? எதுவுமே வேண்டாம். சரி இப்படி கொட்டு கொள்ளு ராஜி பண்ணியாச்சு. கட்டி அடுப்புமா வைக்கிறேன். ஒரு சொம்பு தண்ணி
கொட்டிடுச்சுன்னா வரும் உலகாயிட்டு கொல்ல சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். கொல்ல அரிசி உலையில கொட்டுறேன். மூடி வச்சு அரிக்கலாம். சட்டியில் வைக்கிறதுனால கொள்ளு பூவாட்டம் வெந்து போயிடும். விறவடுப்புல நீங்க வேவிக்கிறதுன்னா கொஞ்ச நேரம் ஊற வச்சு வேவிங்க. கொள்ளு வேகிறதுக்கு நேரம் ஆகும். கொள்ளு கொட்டி அரை மணி நேரம் ஆகுது. நான் எடுத்து பார்க்குறேன். நல்லா வெந்து போச்சு. இந்த மாதிரி இறக்கலாம். வெந்து போச்சு. இறக்கி வச்சுக்கலாம். சட்டி அடுப்பு மேலே வைக்கலாம். 2 பூணு கொள்ளு, 1 பூணு கடலைப்பருப்பு, 1 பூணு உளுந்தம்பருப்பு, வரமிளகாய் 4 வறுத்து எடுத்துக்கலாம். கட்டி பெருங்காயம் கொஞ்சம் மாலை. கருப்பாக இருந்தாலும் 2 கொத்து. கொஞ்ச நேரம் நேரத்துக்கு அப்புறம் தேவை இருக்கணும். நல்லா மணக்குது, எடுத்துக்கலாம். திரி வச்சு தேங்காய் 3/4 கப்பு, கோதுமை எடுத்துக்கலாம். சரியாயா கொட்டி போட்டு பண்ணிக்கலாம். சட்டி போட்டுக்க. கொண்டாயினா இடிக்கிறேன். இந்தாயா பொடி நல்லா மஞ்சு போச்சு. வெங்காயம் கட்டுக்கண்ணே. சரியாயா நல்லா மஞ்சு போச்சு. இருக்கண்ணே நல்லா மஞ்சு போச்சு. எடு. அது மாதிரி வை சட்டி. வேவிச்சு வச்ச கொல்ல 3/4 வாட்டு கொட்டிக்கலாம். கொஞ்சம் வச்சுக்கலாம். இதுக்கு போதுமான உப்பு. இருக்கு வச்சா தண்ணி ஊற்றி ஆட்டிக்கலாம். ஆட்டு. கடுவில்லை தண்ணி கொட்டிட்டு வா. புளி ஊற வைக்கணும். கடலைன்னா 2 பூணு, 1/2 பூணு கடுகு, சின்ன வெங்காயம் 1/2 கப்பு, 10 பல்லு பூண்டு, இரவல். சரியா ஐயா? அந்த புளி ஊற வை. மஞ்சத்தூள் 1/2 பூணு, தக்காளி பழம் 1, ஆட்டி வச்ச கொள்ள ஊத்து. சரியாயா? ஊத்திட்டா? ஊத்து. இருத்து வச்சா தண்ணி ஊத்திக்கலாம். ஊத்து. ஊத்தி
பாப்பா ஐயா நல்லா கொதி வந்துடுச்சு. அதை பொடி தூவி. எடுத்து வச்சு கொள்ளி போடு. சரியா போடு. நல்லா கொதிச்சு வச்சு கரைச்சி வச்சா புளி தண்ணி ஊற்றிக்கலாம். புளி தண்ணி ஊற்றி நல்லா நரக்கட்டி ஒரு கொதி வந்துடுச்சு. கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். போதும். இந்த மாதிரி இறக்கிறேன். கொள்ளு குழம்பு ரெடி. வேற சாப்பிடலாம். சாப்பிடு. கொள்ளு குழம்பு டேஸ்ட் எப்படி இருக்குது? ஐயா கொள்ளு குழம்பு சூப்பரா இருக்குதா ஐயா? சரி. ஏன் தம்பி? நல்லா இருக்குமா? அருமையா இருக்குதுங்க. நான் சாப்பிட்றேன், நீங்களும் வாங்க சாப்பிடலாம். சாப்பிடு. போதும். தம்பி இது கொஞ்சம் ஒன்றும் கொஞ்சம் நல்லா தாராளமாக ஊற்றிங்க. சரியா? இந்த குழம்பு ஐயா கொள்ளு குழம்பு அப்படி சூப்பரா இருக்குது. நல்லா கம நம்ம நல்லா மணக்குது. கொள்ளு குழம்பு சாப்பிட்டா உடம்புக்கு நம்ம நல்லது. நோய் வராது, இரும்புல வராது, சளி பிடிக்காது. இது மாசம் ஒரு முறையாவது வச்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு நம்ம நல்லது. நல்ல அளவு கொடுக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. அவ்வளோ ருசியா இருக்குது.